இபிஎஸ் வெளியிட்ட 5 புதிய வாக்குறுதிகள். விஜய்க்கு இது கூட தெரியவில்லை. இபிஎஸ் பேச்சு. விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படம் வந்தால் டி ராஜேந்தர் அதிரடி பதில். விஜய் பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி முடிவை தெரிவித்த நாஞ்சில் சம்பத். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. இபிஎஸ் வெளியிட்ட 5 புதிய வாக்குறுதிகள். மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்படும். முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தப்படும். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசம். இஸ்லாமிய கிறிஸ்தவ சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டில் எதிர்பாராத விதமாக உயிரிழக்கும் வீரர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 10 லட்சம் நிவாரணமாக வழங்கப்படும். மேற்கண்ட அறிவிப்புகளை இபிஎஸ் வாக்குறுதியாக வெளியிட்டுள்ளார். வங்கியில் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி. மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கியில் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியங்கள் 2000 உயர்வு. சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் முதியோர் விதவை பெண்கள், முதிர்கன்னிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் 1200 இருந்து 2000 உயர்த்தி வழங்கப்படும். தமிழகம் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காலையில் அடங்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும். அதேபோல் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக 2 லட்சம் வழங்கப்படும். அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோடு நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் முறையை ரத்து செய்யப்படும். ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையை மீண்டும் பின்பற்றப்படும். அறிவிப்பு 5. இஸ்லாமிய, கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். விஜய் மக்களை சந்திப்பதில்லை, தொலைக்காட்சியை பார்த்தும் நாட்டு நடப்பை தெரிந்து கொள்ளவில்லை என இபிஎஸ் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என அமித்ஷாவே கூறிவிட்டதாக சொன்ன அவர் இது கூட தெரியாதவராக விஜய் இருக்கிறார் என்றார். மேலும் கரூரில் 41 பேர் உயிரிழந்த பிறகு 72 நாட்கள் வீட்டை விட்டு வெளியே வராதவர்தான் விஜய் எனவும் கடுமையாக சாடியுள்ளார் இபிஎஸ். அவர் சிறந்த நடிகர், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா சிறந்த அரசியல்வாதி நாங்க தான். மக்களுக்கு சேவை செய்தோம்னா நாங்க தான் இது வரைக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஆட்சி எழுத்து கூட பேச முடியல. அது வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சுட்டு தான் இருந்தாரு. இப்பதான் வெளியில் வந்திருக்கிறாரு. 51 ஆண்டு காலம் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் அனுபவ நிதியா தெரிஞ்சு. விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸில் பெரும் சிக்கலை சந்தித்துள்ளது. படம் எப்போது வெளிவரும் என்பது தெரியாத நிலையில் ரசிகர்கள் ஏக்கத்துடன் உள்ளனர். இந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆனால் உயிருள்ளவரை உஷா திரைப்படத்தை தள்ளி போடவும் தயார் என டி ராஜேந்தர் தெரிவித்துள்ளார். 1983 வெளியான டி ராஜேந்தரின் உயிருள்ளவரை உஷா திரைப்படம் பெரும் வெற்றி படமாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது.
விஜயுடன் கூட்டணி வைக்க காங்கிரஸ் விரும்புவதைப் போல விஜயும் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறார் என நாஞ்சில் சம்பத் எக்ஸ்க்ளூசிவான தகவலை தெரிவித்துள்ளார். தென்னிந்தியாவை தங்கள் கையில் வைத்திருக்க விஜய் முகமாகவும் முதுகெலும்பாகவும் இருப்பார் என காங்கிரஸ் நம்புகிறது. இக்கூட்டணி அமைந்தால் இரு கட்சிகளுக்கும் லாபம் என கூறிய அவர் விரைவில் விஜய் கூட்டணி முடிவை அறிவிக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.